200 அல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெல்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. மக்கள் பணத்தை அமைச்சர்கள் சூறையாடுகிறார்கள் என கூறும் தமிழிசைக்கு வேறு வேலை இல்லை என காட்டும். அவங்களுக்கு வேற கிடையாது, அதனால சொல்லிட்டு இருக்கிறோம். திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேற கிடையாது, அதனால சொல்லிட்டு. சென்னை கோளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஜமாலியா பகுதியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். பத்து முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அனைத்து நவீன வசதிகளுடன் மாலை நேர சிறப்பு வகுப்பு மையம் கொளத்தூரில் முதல்வர் கல்வி சொலையை திறந்து வைத்த முதலமைச்சர். நெல்லை வழக்கறிஞர் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வாக்காளர் பட்டியலை ஓய்வு பெற்ற நீதிபதி சரிபார்த்து அறிக்கை அளித்த பிறகு தேர்தலை நடத்த ஆணை. உடுமலைப்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் 12 பேருக்கு ஊதியம் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழக அரசுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தற்போது உள்ள 66 அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைகள் 2026 6 கூட கிடைக்காது. பாஜக கூட்டணிக்கு பழனிசாமி வமியதற்கு மகன் மிதுனை சாட்சியிடவும் RS பாரதி விமர்சனம். தாவிக்க கொடியில் யானை சுரத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு. பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஜூன் 4ஆம் தேதி விசாரணை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மே 1 முதல் கோடை விடுமுறை. அவசர கால வழக்குகளை மட்டும் விசாரிக்க நீதிபதிகள் நியமனம். போரூர் அருகே தாயை அடித்துக் கொன்ற வழக்கிலிருந்து தஷ்வந்தை விடுவித்தது செங்கல்பட்டு நீதிமன்றம். முக்கிய சாட்சியாக இருந்த தந்தை பொருள் சாட்சியாக மாறியதால் விடுவிப்பு. விகடஞ்சந்தூரில் நிலத்தடி நீரை எடுத்து விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை. தனியார் குடிநீர் நிறுவனங்கள் குறித்து ஆய்வு செய்ய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்தால் கடும் நடவடிக்கை பாயும். கோடைக்கால பயிற்சியின் போது 3 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து பலியான நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. நாமக்கல் பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 10 காசுகள் உயர்வு. ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹4.40 நியமனம். வேலூர் அருகே டாஸ்மாக் கடை வாசலில் விசிக பிரமுகர் கொலை. கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பெப்சியால் படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணி பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பத்மபூஷன் விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என நடிகர் அஜித் பேட்டி. தன்னுடைய மிகப்பெரிய பலம் மனைவி ஷாலினி என உருக்கம். பகல்காம் தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட குழு ஆலோசனை. பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பங்கேற்பு. மும்பையில் உள்ள பிரபல வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. ரோபோக்களை பயன்படுத்தி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து தீயணைப்பு துறையினர். அமெரிக்காவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது திடீரென 60 விழுக்காட்டிற்கு மேல் அதிகரிப்பு. ஜூன் மாதத்தில் 1.12 கோடி பீப்பாய் அமெரிக்க கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்திய நிறுவனங்கள்.
நைஜீரியாவில் கன்னிவெடி தாக்குதலில் பேருந்தில் பயணித்த 26 பேர் பலி, 3 பேர் படுகாயம். டெல்லி அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி, கொல்கத்தா அணி நிதான ஆட்டம்.